ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோ கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச ரசம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, லெமன். இதில் புளி சேர்க்க போகிறது இல்லை, லெமன் தான் போட போகிறோம். லெமன், இஞ்சி, கடைசியாக இஞ்சி துருவி போட்டு லெமன் பொழிஞ்சு இறக்கணும். அதனால் இஞ்சி ஒரு துண்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு பல் ஒரு 8 பூண்டு பல், ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகு, ஜீரகம் எல்லாம் இடித்து வச்சு போடலாம், தனியா எல்லாம் இடித்து போடலாம். நான் எல்லாமே சேர்த்து இடித்து வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க. இந்த ரசம் குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் போக்கிடும். ஃபீவர் இருந்தால் கூட சரியாயிடும். நீங்கள் இந்த ரசப்பொடி நுணுக்கி வச்சுருக்கதெல்லாம் மிளகு, ஜீரகம் அதில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, தனியா எல்லாம் இடித்து போட்டுக்கலாம். பூண்டு பல் எல்லாம் இடித்து போட்டுக்கலாம். வாங்க இப்போ இது எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி எல்லாம் போட்டிருக்கோம். அதிலே 3 தக்காளியும் நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி போட்டுங்க. எல்லாத்தையும் ஒரு ஓட்டி குறைன்னு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், குறைன்னு அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மூலிகையெல்லாம் அரைச்சாச்சு. அதிலே தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டோம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டோம். அதில் நம்ம மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம், மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம். இதில் ரசப்பொடி 2 ஸ்பூன் ரசப்பொடியும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொத்தமல்லி, தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இடித்து வச்ச பூண்டு ஒரு 10 பல்லு இடித்து வச்ச பூண்டு, சின்ன பூண்டு போட்டாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கரைச்சி விட்டு தாளிக்க வேண்டியது தான். கொஞ்சம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டோம். நெய் ஹீட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கடுகு, பெருங்காயம் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அந்த இஞ்சியும் அதில் போட்டுப்போம். துருவின இஞ்சி போட்டுக்கலாம். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் அப்படியே விட்டுக்கலாம். இதில் புளி சேர்க்க போகிறதில்ல, லெமன் தான், அந்த புளிப்பு தான் அதுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி. ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிசன் வேல்யூ நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் போயிடும், ஃபீவர் இருந்தால் கூட போயிடும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லா காரசாரமாக அந்த வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி அந்த ஃப்ளேவரோட ரொம்ப எம்மையாக இருக்குங்க. செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதுக்கு ஒரு காரமாக ஒரு அப்பளமோ இல்லை காரமாக உருளைக்கிழங்கோ வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டா, வாழைக்காய் உருளைக்கிழங்கு மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு துவையல் அரைச்சி வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரசம் ரொம்ப மெடிசன் வேல்யூ நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் நல்லா பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. கொஞ்சம் நுரைச்சிட்டு வந்தோன்னே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நுரைச்சிட்டு வந்து பாருங்கள், நுரைக்கட்டி வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே அருமையாக இருக்குங்க ரசம். கொஞ்சம் நம்ம அந்த சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம், கலக்கி ஊற்றிடலாம்.
ரொம்ப எம்மியாக இருக்குது. இதில் ஒரு கப் எடுத்து குடித்தோம்னா நம்ம த்ரோட்டு கிளியர் ஆகிடும். நல்லா மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச ஒரு ரசம். செஞ்சு பாருங்கள்.